ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது இந்த சட்னி செஞ்சால் அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த சட்னி இருந்தாவே நம்ம 2 இட்லி கூடவே சாப்பிடுவோம். இந்த வீட்டில் இருக்கிற பொருளான கடலைப்பருப்பை வச்சு தான் இந்த சட்னி செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம் இந்த கடலைப்பருப்பு சட்னி. இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 8 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல், சிவப்பு மிளகாய் ஒரு 6, துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் பெருங்காயக்கட்டி இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க போகிறோம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க பெருங்காயக்கட்டியை ஃபஸ்ட்டு வந்து அதில் போட்டுக்கணும். பெருங்காயம் வந்து பொரிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும், கருக விட்டுறக்கூடாது. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்தது அதில் நம்ம வந்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயமையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது எல்லாம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கடைசியாக நம்ம வச்சுருக்க புளியையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். புளியையும் தேங்காய் துருவலையும் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை. நம்ம வந்து ஒரு கிண்டி நம்ம இறக்கிட்டா போதும். கடைசியாக நம்ம வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது வதக்குனதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரைச்ச கலவையில் நம்ம வந்து 2 டம்ளர் போல் தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து அதை நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வச்சுருக்க அந்த சட்னி கலவையை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 கொதி வரணும். 2 கொதி வந்தோடனே நம்ம வந்து இறக்கிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறின பிறகு இந்த சட்னி வந்து கெட்டியாயிடும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். சுவையான நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இட்லிக்கெலாம் நல்லா குழைய வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தாராளமாக நம்ம ஊற்றி இந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.